ராக்ஸி. இது ஒரு திகில் கதை. கடற்கரை ஓரம் ஒரு மாலை பொழுதில் அவளை பார்த்தேன். சிறுமி. குழந்தை, நீ யாரு? அவள் என்னிடம் எதுவும் பேசாது திருப்பிக் கொண்டாள். அந்த நீண்ட கடற்கரையில் எங்கள் இருவரை தவிர பிற மனித ஜென்மங்கள் யாரும் இல்லை. மீண்டும் ஒரு முறை கேட்டேன். ஏம்மா, நீ யாரும்மா? உங்கள் அப்பா அம்மா எங்கே? இப்போதும் பதில் இல்லை. கடலையே பார்த்து கொண்டிருந்தாள். அவள் முன்னே சென்று அவள் உயரத்திற்கு என்னை தாழ்த்தி கொண்டு முகத்தை பார்த்தேன். அப்படியே நிலவு போல் வட்ட முகம், நாடி பகுதி மட்டும் தேவையான அளவு நீட்டியிருந்தது. சின்ன கண்கள், குட்டி இடைவெளி உதடுகள். பார்த்தவுடன் தூக்கி இடுப்பில் உட்காத்தி வைத்துவிட தோன்றும் மழலை உருவம். ஏனோ தெரியவில்லை, அந்த குழந்தையை பார்த்தவுடன் அப்படி ஒரு அழகிய உணர்வு என்னுள். இன்னொரு முறை அந்த பிள்ளையிடம் கேட்டேன், நீ யாரும்மா? வேண்டாம், எப்படியும் நீ சொல்ல மாட்ட. எனக்கு வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். மனது கேட்கவில்லை. சிறு குழந்தை, எதிரே கடல், ஆக்ரோஷ அலை, பாதுகாப்பும் இல்லை. மீண்டும் ஒரு முறை முயற்சித்து பார்க்கலாம். திரும்பினேன். ஏம்மா குழந்தை, உன் பேர் என்ன? பதிலே இல்லை. சரி, இது ஆகிற காரியமில்லை என சலித்து திரும்பிய பொழுது, ராக்ஷி. அவள்தான். அவளே தான் சொன்னாள். ஓ, இப்போது பேசினியோ? ராக்ஷி, நீ எங்கேருந்து வர? உன் அப்பா அம்மா எங்கே? அம்மா. அதன் குரல் திக்கியது. நான் நினைக்கும் முன் அழத் தொடங்கியிருந்தது. என்னாச்சு? ஏன் அழுகிற? சொல்லுமா. அம்மா செத்து போச்சு. மழலை குரலில் மனம் கரையும்படி சொன்னது. எப்படி? அப்பாதான் அம்மாவை எப்போ பார்த்தாலும் அடிப்பார், திட்டுவார். நேற்று பயங்கர சண்டை. கத்தியை வச்சு அம்மாவோட கழுத்தை. போதும், என்னால் அதுக்கு மேலே கேட்க முடியாது. என்னால் கேட்கவும் முடியவில்லை. உன் அப்பா என்ன பைத்தியமா? இல்லை, குடிப்பார், அப்புறம் சண்டை போடுவார். பாவமாய் சொன்ன அந்த குழந்தை எச்சிலை விழுங்கிவிட்டு மீண்டும் தொடர்ந்தது. என்னை அடிக்க வருவார், அம்மா தடுப்பா, அப்புறம் அம்மாவையும் அடிக்க ஆரம்பிச்சிடுவார். உன்னையும் அடிப்பாரா? ஆமாம், இதோ என அதன் மேல் சட்டையை அகற்றி முதுகை காட்டியது. பெல்ட் தழும்புகள், சிகரெட் சூட்டின் காயங்கள். கொடுமை. ஒரு சிறு குழந்தை, அதுவும் அவன் குழந்தை மேல் எவ்வளவு வன்முறை! நிச்சயம் அவன் மனிதன் அல்ல, மிருகம். குடி அவனை இப்படி மாற்றிவிட்டதே. சீ, எனக்கும் அந்த பழக்கம் உண்டு தான். இப்போதே விட்டுடணும் என தோன்றியது. ஏதோ அதிர்வு வேறு. என்ன? செல்ஃபோன் தான். எடுத்து காதை காட்டினேன். மாப்பிள்ள, சொல்லுங்க மாமா. நீலவேணிக்கு வலி வந்துருச்சான். ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம். எப்படியும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் குழந்தை பிறந்துடும். நீங்கள் கிளம்பி ஊருக்கு வாங்க. மனைவியின் பிரசவம் நீண்ட நாள் வேண்டுதலுக்கு கிடைக்கப் போகும் பரிசு. சந்தோஷம் பொங்கியது. ஆனால் எதிரே நின்று கொண்டிருக்கும் குழந்தையை பார்த்தபோது எல்லாம் காணாமல் கரைந்து போனது. ஏதோ சொல்ல நினைத்து வருகிறேன் என மட்டும் சொல்லி போனை கட் செய்தேன். அவள் இன்னும் அழுது கொண்டிருந்தாள். குழந்தை, அழக்கூடாதும்மா, நான் இருக்கேன்ல, என் கூட வா. எங்கே? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அங்கே உன்னை விட்டுட்டு போகிறேன். இப்படியே தனியாக நீ இங்கேருந்து என்ன செய்ய போகிற? எனக்கு அது சரியாகவும் படலை. நான் வரலன்னா என்ன அர்த்தம்மா? வா. இங்கேருந்து நீ என்ன பண்ண போகிற? கொலை. என்ன சொன்ன? கொலை. எங்கள் அப்பாவை நான் கொலை செய்ய போகிறேன். எனக்கு சிரிப்பு வந்தது. அடக்கி கொண்டேன். உன் வயசுக்கு இந்த பேச்சு ரொம்ப அதிகம்தான். உன் அப்பாவை சட்டம் பார்த்துக்கோ. நீ வா. அவள் கையை பற்றி இழுத்தேன். அவள் என் கைகளை உதறி தள்ளினாள். உனக்கு என்ன பைத்தியமா? ஆமாம். இப்போ அவள் குரலில் மழலை மறைந்திருந்தது. உங்கள் அப்பா எங்கே இருக்காரு? அவனுக்கு என்ன மரியாதை? அவன் எங்கே இருக்கான்? இங்கே தான், அவள் நிதானமாய் சொன்னாள். சுற்றி முற்றி பார்த்தேன். ஒருவருமே இல்லை. இங்கே எங்கே உங்கள் அப்பன்? நீயும் நானும் மட்டும்தானே இருக்கும். அவள் கண்கள் சிவக்க என்னை பார்த்து சொன்னாள். இன்னும் உனக்கு புரியலையா? நீ தான் அது. என் அம்மாவை கொன்னவன் நீ தான். என் அப்பன். எங்கள் அம்மாவை ஏன் கொன்ன? நான் சுதாகரிக்கும் முன் மறைத்து வைத்திருந்த கத்தியை என் வயிற்றில் பாய்ச்சியது குழந்தை. கத்தி என் தோலை கிழித்து குடலினுள் வாசம் செய்து சிகப்பு நிறமாய் வெளியே வந்தது. நீ 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 யாரு? நான் தான்ப்பா, ராக்ஷி. ஏன்பா அம்மாவை கொலை செஞ்சீங்க? கதறி அழுதாள். நீங்கள் இப்போ செத்து போனாதான் எதிர்காலத்தில் அம்மா உயிரோடு இருப்பாங்க. என்னால் நம்ப முடியாது, திகைத்தேன்.
மீண்டும் செல்ஃபோன் அதிர்வு. திக்கித் திணறி எடுத்து காதில் வைத்தேன். மாப்பிள்ள, ராக்காச்சி புண்ணியத்தில் பெண் குழந்தை பிறந்திருக்கு. ராவில் தொடங்குற மாதிரி பெயர் ஒன்று சொல்லுங்க, அந்த பேர் தான் வைக்கணும். வலியும் இரத்தத்தை அழுத்தி பிடித்து கொண்டு சொன்னேன். ரா ராக்ஷி ராக்ஷி. போனை அணைத்துவிட்டு கண்கள் மங்க அவள் நின்றிருந்த இடத்தை பார்த்தேன். அவள் அங்கு இல்லை. எப்படி இருப்பாள்? அதான் அங்கு பிறந்து விட்டாளே.